ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி சப்பாத்தி மாவில் ஒரு ஸ்வீட் கலந்த ஒரு சப்பாத்தி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சப்பாத்தி மாவு, சர்க்கரை, நெய், அவ்வளோதான். இப்போ நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே நல்ல பெருசாக நம்ம திரட்டிக்கணும். அதில் நெய்யை நல்லா நம்ம தடவி விட்டுக்கணும். அதுக்கு மேலே சர்க்கரையை எடுத்து நல்லா மேலே தூவி விட்டுறணும். தூவி விட்டுட்டு இதை ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நெய் தடவி ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை நல்லா நீங்கள் திரட்டி விடணும். ஆனால் ரொம்பவும் நம்ம மெலிசாக திரட்ட முடியாது, ஏன்னா அது உடஞ்சி சர்க்கரையெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ அந்த சர்க்கரை வெளியில் வராத அளவுக்கு நம்ம திரட்டிக்கணும். இப்போ தவா ஒன்று வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய்யை விட்டுட்டு நம்ம திரட்டின சப்பாத்தி அதில் நம்ம போட்டுட்டு நெய் மட்டும்தான் ஊற்றணும், எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஸோ ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேகிற அளவுக்கு நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது நல்லா சூடாகட்டும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், ஆனால் அது சூடு ஆற ஆற அவ்வளோ கிறிஸ்பியாக உடைக்கிற மாதிரி அது சாப்பிடும்போது க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அந்த ஸ்வீட் டேஸ்ட்டோடு இந்த சப்பாத்தி மாவோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இது இப்படி ஒரு தடவை செய்யலாம். இன்னொரு வெர்ஷன் எப்படின்னா, இதே மாதிரி சப்பாத்தி மாவுக்கு திரட்டுற மாதிரி நல்லா பெருசாக திரட்டிக்கோங்க. இப்போ நான் பாதாமை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஸோ அதே மாதிரி எண்ணெய் தடவிட்டு சர்க்கரையை போட்டுட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த அந்த பாதாமை இதில் நல்லா தூவி விட்டுறணும். தூவி விட்டுட்டு இதை நம்ம மடிக்காமல் இதை ரோல் மாதிரி நம்ம செஞ்சு நம்ம அதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃப்ளாட் பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி நம்ம நல்லா திரட்டி விட்டுக்கணும். திரட்டிட்டு அடுப்பில் போட்டு ரெண்டு சைடும் நெய் விட்டுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கிறிஸ்பியான ஸ்டஃப் பண்ண நட்ஸோடு உங்களுக்கு இந்த சப்பாத்தி, ஸ்வீட் சப்பாத்தி ரெடி ஆகிடும். இதுவுமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஈவினிங் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், பசங்களுக்கு டிஃபனுக்கு கொடுக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் கொடுக்கலாம். செம்மையாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் இது வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை எல்லா ஏஜ் பர்சன்ஸும் சாப்பிடலாம். ட்ரை பண்ணுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.